ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திரும்ப முறையாக உங்களோடு கூட இந்த தொலைக்காட்சியிலே உங்களோடு பேசுவதிலே அதிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் எங்கள் செய்திகள் இதே நேரத்தில் திங்கள் முதல் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வரை இதே நேரத்தில் ஒளிபரப்பப்படும். கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். முடிந்தால் இந்த செய்திகள் யூடியூபில் இருக்கிறது. இதை வீட்டில் பார்க்கிறவர்கள், தேவனுடைய ஊழியர்கள், நீங்களும் உங்கள் விசுவாச மக்களுக்கு பிற ஊழியருக்கு அனுப்பி அவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் உதவியாக இருக்கலாம். இதில் பயன்படுத்தப்படுகிற செய்திகளை நீங்கள் தாராளமாய் பயன்படுத்தலாம். அதாவது எல்லாம் உங்களுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ, ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு பயன்படும். எனவே இந்த செய்திகளை கவனமாய் கேளுங்கள். முடிந்தால் உங்கள் திருச்சபை மக்களுக்கும் இதை நீங்கள் போதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவனை கூட்ட மிகுதி. எனவே தேவன் தந்த வசனத்தை ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள். இதைத்தான் கடந்த 50 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, தேவன் தந்த வசனம், தேவன் தந்த வார்த்தை எப்படி ஆகிலும் ஒரு சிலருக்காகிலும் அது சென்றடைய வேண்டும். இது இயந்திரமான உலகம். கேட்பதற்கு இன்றைக்கு மக்களுக்கு நேரம் இல்லை. அதாவது ஆழமான சத்தியங்கள் கேட்க நேரம் இல்லை. அடுத்தவர்களை குறை சொல்லுகிற, அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிற, அடுத்தவர்களை பரியாசம் பண்ணுகிற அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் மக்கள் என்று கேட்கிறார்கள். எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, வசனத்தை பேசுகிற ஏராளமான தேவ பிள்ளைகளை, ஊழியர்களை ஆண்டவர் நம்முடைய தமிழகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வசனங்களை கேளுங்கள். நீங்களும் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். இந்த நாளின் செய்தி 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பலருக்கு தெரிந்த வசனம், மனப்பாடமாய் பேசப்படுகிற வசனம். 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. திரும்ப ஒரு முறையாக அந்த வார்த்தை சொல்லுகிறேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், உண்மையான மகிழ்ச்சி எது, உண்மையான ஆனந்தம் எது, உண்மையான இன்பம் எது? இன்றைக்கு அநேக மக்களுக்கு உண்மையான ஆனந்தம் எது என்று புரியவில்லை. களியாட்டுக்கள், இந்த நடன விடுதிகள், இதெல்லாம் அது ஆனந்தம் நினைக்கிறாங்க. ஆனால் உலகத்துக்கு எது ஆனந்தமோ அது தேவனுக்கு விரோதமானது. தேவன் வெறுப்பதை இந்த உலகம் ஆனந்தம் என்று சொல்கிறது. தேவன் எதை வெறுக்கிறார்? பல காரியங்கள், நடனம், களியாட்டு, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அருவருக்கிறார். ஆனால் தேவன் அருவருக்கிற காரியங்களை இந்த உலகம் இன்பம் என்று சொல்லுகிறது. தேவன் அருவருக்கிற காரியங்களை இந்த உலகம் ஆனந்தம் என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தையை திருமுறை சொல்லுகிறேன். உலகம் தருவது தற்கால மகிழ்ச்சி, ஆனால் தேவன் தருவது நிலையான மகிழ்ச்சி. உலகம் தருவது அந்த நேரத்திற்கு, ஒரு புகைப்பிடித்தல் ஒரு 5 நிமிடங்கள், ஒரு திரைப்படம் ஒரு 2 மணி நேரங்கள், ஒரு மதுபானம் ஒரு 6 மணி நேரம், அது அவ்வளவுதான். ஆனால் தேவன் தருகிறது நிலையான, உறுதியான, காலங்களால் மாற்றப்படாத, அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டது, பரிபூர்ணமான. அப்படியானால் தேவன் தருகிற எல்லாமே அதில் ஒரு பரிபூர்ணம் உண்டு. உலகத்தில் கொடுக்கிற எல்லாமே குறைகள் இருக்கலாம். உலகம் கொடுக்கிற இன்பத்தில் குறைவுகள் உண்டு. தேவன் தருகிற இன்பத்தில் பரிபூர்ணம் உண்டு. அது எங்கு உண்டாம்? அந்த ஆரம்பிக்கும் போதே அந்த 11ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை ஜீவ மார்க்கம். அப்படியானால் இந்த மார்க்கத்தில் தான் இன்பம் உண்டு. அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதற்கு பட்டிமன்றம், வாதங்கள், அது எப்படிங்க சொல்லலாம்? வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஜீவ மார்க்கம், அதாவது ஆண்டுடைய அந்த வாழ்க்கையில தான், ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்துல தான், ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கையில தான் அந்த பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ஒன்றில்தான் அதுல இன்பம் உண்டு. அதுல வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய சமூகம். 2வது, உம்முடைய பிரசன், உம்முடைய வலது பாரிசம். நன்றாக கவனிக்க வேண்டும். உம்முடைய அப்படியானால் அந்த ஆனந்தமும் அந்த மகிழ்ச்சியும் அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு.
இந்த உலகத்துல நீ எங்க வேணா போலாம். இன்னைக்கு மக்கள் பாருங்களேன், அலையலையாய் போகிறார்கள், பல இடங்களுக்கு போகிறார்கள். அது அவருடைய சொந்த விருப்பங்கள், அல்லாவிட்டால் கிடைத்திருக்கிற வெளிச்சம் தான். நான் உண்மையான அந்த அந்த ஆனந்தமும் உண்மையான பேரின்பமும் தேவ சமூகத்துல உண்டு. இன்றைக்கு அதாவது ஒரு சில வார்த்தைகளை உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த உலகம் ஒரு தவறான அந்த இன்பத்தை புரிந்து கொள்ளும் மிஸ்கான்செப்ஷன், தவறான ஒன்றை இன்பம் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, உலகத்தின் இன்பத்திற்கும் தேவன் கொடுக்கிற இன்பத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலகம் கொடுக்கிற இன்பத்திற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும், ஆனால் தேவன் கொடுக்கிற இன்பத்துக்கு செலவே இல்லை. அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். உம்முடைய வலது பாரசத்தில், உம்முடைய சமூகத்தில். இந்த உண்மை நிறைய பேருக்கு புரியல. அப்படி புரிந்தால் ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். இன்றைய திருச்சபைகளிலே ஒரு வாரம் அடுத்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ் போகிற மக்கள் ஏராளம். அதை விட பெரிய கொடுமை என்னவென்றால், மாதத்திற்கு ஒரு முறை போகிற மக்கள் ஏராளம். அந்த திருவிருந்து சிலர் இருக்கிறார்கள் வருடத்திற்கு 3 முறை, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், புது வருட ஆராதனை, அல்லவிட்ட அந்த குட் ஃப்ரைடே, வருடத்திற்கு 3 முறை போகிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் அ மிஸ்கான்செப்ஷன். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்துல இன்கம்பேட்டிபிள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மாறுபாடான, தவறான, தகாத, பொருந்தாத, ஒத்து வராத. இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். உலகம் கொடுக்கிற இன்பம் தகாத ஒன்று, உலகம் கொடுக்கிற இன்பம் மாறுபாடான ஒன்று, உலகம் கொடுக்கிற இன்பம் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்று, உலகம் கொடுக்கிற ஒன்று உனக்கு ஒத்து வராத இன்பம். நீங்க எத்தனையோ பேர் இந்த விட்டில் பூச்சிகளா, ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் பார்வை, ஒரு நாள் பழக்கம், ஒரு நாள் குடி, ஒரு நாள் போதை, காலம் முழுவதற்கும் அடிமையா இருக்கிறார்கள். சரி, யோசித்து பாருங்க, இவர்கள் எப்படி அடிமையானார்கள்? அது தவறான உறவா இருக்கலாம், குடிபோதையா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு மதுவா இருக்கலாம், மங்கையா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதாவது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். இட் ஸ்டார்ட் லிட்டில் பிகினிங், ஒரு சின்ன ஆரம்பம். ஆனால் அந்த சின்ன ஆரம்பம் தான் இன்றைக்கு வாழ்க்கையில, அதாவது சொல்றாங்களே, ஓயாத குடிகாரன், வெளியே வர முடியவில்லை. எனக்கு தெரிந்த நிறைய பேர் இந்த மறுவாழ்வு இல்லத்திற்கு போயும் இன்றைக்கு மறுவாழ்வு இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இன்னும் அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கல. அப்படியானால் அந்த மறுவாழ்வு என்பது அன்பானுடைய ஜீவ மார்க்கம். அந்த மறுவாழ்வு என்பது அவருடைய சமூகம். அந்த மறுவாழ்வு என்பது அவருடைய அவருடைய பாதப்படி, வலது பாரசத்துல the feet of the Lord, the presence of the Lord in the house of God. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் தான் மகிழ்ச்சி. இது புரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு திரைப்படம் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே போகணும். அதுக்கு நான் அப்படி இருந்தேன். அந்த திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அந்த ரீல்ஸ் போடுவாங்களா, அதுக்கு முன்னாலே. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், ஆலயம் ஆரம்பித்து 1 மணி நேரமானாலும் சாக்கு போக்கு. சிலரை பார்க்கிறேன், ஒரு ஊழியனாய், அதாவது என்றைக்கு சபைக்கு வர ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் காலதாமதமாக தான் வருவார்கள். நான் சொல்லுவது உண்டு, அந்த காலதாமதத்திற்கு அது பல காரணங்களை சொல்றாங்க. அது உண்மையான காரணம் அல்ல. போக்குவரத்து, ஒரு ஃப்ளைட்டு பிடிக்கிறோம் 3 மணி நேரத்துக்கு முன்னால போறோம், ஒரு ட்ரெயினை பிடிக்கிறோம் 1 மணி நேரத்துக்கு முன்னால போறோம். இதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது, ஆயத்தம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வர ஆயத்தம் இல்லை. நான் சொல்ல வந்த வசனம் என்னவென்றால், கவனிங்கள், அவனுடைய மேன்மை புரியல. உலகம் கொடுக்கிற இன்பம் நோயுற்றது, ஆரோக்கியம் இல்லாதது. அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டது, மார்பிட் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. திரையில் பாருங்கள், MORBID. அதாவது அது நோயுற்றது, அது ஆரோக்கியமற்றது. அன்பார்களே, அது ஒருவனை பிடித்து கொண்டால் அது விடவே விடாது. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பாவம் ஒரு மனிதனை பிடித்து கொண்டால் அது விடவே விடாது. அது எது வேண்டுமா இருக்கலாம், திரைப்படங்களா இருக்கலாம், இந்த தொலைக்காட்சியா இருக்கலாம், நீங்கள் பார்க்கிற தவறான காரியங்களா இருக்கலாம், ஒரு உறவுகளா இருக்கலாம், தவறான பாதையா இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், அது ஆரோக்கியமற்றது. அது உங்களை பிடித்து கொள்ளும் போது யூ cannot leave. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலே துன்பத்தையும் வேதனைகளையும் கண்ணீரையுமே தரும். இட் மேக் யூ மிசரபிள்.
இன்னைக்கு நிறைய பேர் இங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களாக தேடிக்கொண்ட ஒன்று. இன்னைக்கு அநேக திருமணங்களை பார்க்கிறேன். இந்த வாலிபன திருமணங்கள், எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. அது பெற்றோர் பார்த்து வைத்த திருமணங்கள் அல்ல. இன்னைக்கு பல ஊழியர்களை சொல்றாங்க, அதாவது அவருடைய ஓன் சாய்ஸ் பெஸ்ட்னு சொல்றாங்க. அது உண்மையா தவறா என்பது அல்ல. நான் பார்த்த அநேக குடும்பங்களில் அவர்கள் சூஸ் பண்ண அந்த வாழ்க்கை இன்றைக்கு மிசரபிள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், உலகம் எதை இன்பம் என்று சொல்லுகிறதோ அதை தேவன் துன்பம் என்று சொல்லுகிறார். வேதம் எதை துன்பம் என்று சொல்லுகிறதோ அது இன்பம். இதைத்தான் மோசேயின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அரண்மனையிலே வாழ்வதை விட பார்வோனின் குமார் என்று அழைக்கப்படுவது உலகத்துல ஒரு பெரிய மேன்மை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அப்படி அந்த கான்செப்ட் பார்த்தீங்களா? தேவனுடைய கான்செப்ட் அரண்மனை அல்ல, அவர்தான் வைத்தார். அவன் அந்த ஜனத்தோடு இருப்பதை விட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு மக்களுக்கு சில நேரங்களிலே வாழ்க்கையில நிறைய துன்பங்கள். இதை பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய பிள்ளைகளுக்கு வியாதி, பேர பிள்ளைகளுக்கு வியாதி. என்னுடைய ஒரு மகளுடைய மகள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் கடந்த 1 வாரங்களாக. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இவையெல்லாம் துன்பங்கள் தான். அந்த துன்பத்தின் மத்தியிலும் இந்த வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் ஃபாலோ த மிஸ்கான்செப்ஷன். இந்த உலகம் கொடுக்கிற அந்த தவறான ஒரு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச், இன்னைக்கு நடக்க போற கிரிக்கெட் மேட்சுக்கு அதிகாலை 3 மணிக்கு கியூல நிற்குது. அது தவறா சரியா என்பது என்னுடைய வாதம் அல்ல. அது அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஸ்பெண்ட் மோர் மணி. அதே போல பல காரியங்கள். இந்த 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஹோட்டல்களிலேயும் 5000 ரூபாய், 10,000 ரூபாய். யோசித்து பாருங்கள். அதுல பங்கு பெறுவதற்கு நான் சொல்ல வருகிற வார்த்தை என்னவென்றால், கவனிங்க, உலகம் கொடுப்பது தவறான போதனை, தேவன் கொடுப்பது சரியான போதனை. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற போதனை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உலகம் கொடுக்கிற போதனை வாழ்க்கைக்கு பொருந்தாது. உலகம் கொடுக்கிற போதனை மாறுபாடானது. உலகம் கொடுக்கிற போதனை தகாத ஒன்று. அப்படியே மாற்றி சொல்லுவேன். நான் தேவன் கொடுக்கிற போதனை வாழ்க்கைக்கு ஒத்து வருகிற ஒன்று. தேவன் கொடுக்கிற போதனை வாழ்க்கைக்கு பொருந்தும். இம்மைக்கும் பொருந்தும், அருமைக்கும் பொருந்தும். தேவன் கொடுக்கிற அந்த போதனை அன்பார்களே மாறுபாடான உலகத்திலிருந்து உங்களை சரியான பாதையில் நடத்துகிறது. தேவன் கொடுக்கிற போதனை தகுந்த போதனை. அது அப்படியே நீங்க மாத்தி சொல்லணும். தகாதது, மாறுபாடானது, பொருந்தாதது, ஒத்துக்கொள்ள முடியாதது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, அது நோயுற்றது, அது ஆரோக்கியமற்றது. அது ஒருவனை பிடித்து கொண்டால் அதிலிருந்து வெளியே வருவது கடினம். எல்லாரும் சொல்ற வார்த்தை, இப்படியோ மாட்டிக்கினேன், சிக்கிட்டேன், வெளியே வர முடியல. உங்களால முடியும், முயற்சி பண்ணா முடியும். இந்த அதற்காக முயற்சி பண்ணுவதில்லை. அதுக்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். என் சூழ்நிலை, என் சந்தர்ப்பம், இந்த இயலாமை இல்லை என்பான கர்த்தர் பிள்ளைகளே, யூ கேன் கம் அவுட். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் விடுவிக்கிறவர். பாட்டெல்லாம் பாடுறோம், விடுதலையின் நாயகன் வெற்றியை தருகிறார். விடுதலை என்பது ஆவியில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், எண்ணங்களில், வாழ்க்கையில். a total deliverance in a total life. இது என் வாழ்க்கையில் உண்மை. எத்தனையோ காரியங்கள் அடிமையா இருந்தேன். பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த கதை புஸ்தகங்கள், நியூஸ் பேப்பர், செய்தித்தாள், அடுத்து இந்த திரைப்படங்கள். ஆனால் 55 ஆண்டுகள் வெற்றி கொடுத்திருக்கிறார் என்ற அவருடைய சத்தியம் என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. அது உலகத்தின் காரியங்கள் ஒத்து வராது. திரும்ப சொல்லுகிறேன், the biblical teachings, வேதாகம போதனைகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தினந்தோறும் படியுங்க. உங்களை பிடித்திருக்கிற எல்லாமே போயிடும். அடிமைத்தனம் போயிடும், சங்கிலிகள் போயிடும். எதை விட முடியாது நினைக்கிறீங்களா விட முடியும். ஒரே ஒரு கருத்து, வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை படியுங்கள், வார்த்தையோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த புரிந்து கொள்வது இல்லாமைக்கு என்ன காரணம் என்றால் அறியாமை காரணம். அறிந்து கொண்டது போல ஒரு நினைப்பு, ஆனா அறியாமை. காலத்தாமதான் வர்றாங்களே, அறியாமை.
அது எப்படின்னு சொல்றது, ஆணவமா அறியாமையா? திருச்சபைக்கு வேதம் கொண்டு வருவதில்லை. திரும்ப திரும்ப வேதத்துக்கு இணை வேதம் தான், மொபைல் அல்ல. நீங்க இது வரைக்கும் மொபைல் தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா என்னோட நிறுத்திக் கொள்ளும்படி அன்பை கேட்கிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். ஒருவேளை இன்றைய போதகர்கள் கூட லேப்டாப் யூஸ் பண்றாங்க. அதோட தனிப்பட்ட கருத்து, அதை நான் விரும்புவதில்லை. அது ஆரோக்கியமற்ற ஒரு ஒரு ஊழியம். திரும்ப அதே வார்த்தை சொல்றேன், ஒவ்வாத, பொருந்தாத, மாறுபாடான, தகாத ஒன்று அது. ஆனால் வேதத்தை சுமந்து கொள்ளுங்கள், வேதம் உங்களை சுமக்கும். என்னுடைய செய்தியினுடைய அடுத்த கட்டத்திற்கு போகும்படி விரும்புகிறேன். தேவன் கொடுக்கிற அந்த மெய்யான மகிழ்ச்சி, முதலாவது ஒரு 3 காரியம் சொல்லுகிறது. the pleasure which are lustful. இந்த உலகம் கொடுக்கிற எல்லாமே இம்மைக்குரியது, லட்சைக்கு உரியது, lustful. இரண்டாவது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து தேவனுக்கு புறம்பான, இட் இஸ் நாட் லாஃபுல். திரையிலே பாருங்கள், lustful. இரண்டாவது, இட் இஸ் நாட் லாஃபுல், அது ஒத்து வராது, தேவனுடைய சத்தியத்திற்கு புறம்பானது. மூன்றாவது, இட் cannot last for long time, அது நிலைத்து நிற்காது. திரும்ப சொல்கிறேன், pleasure which are lustful. இந்த உலகத்தில் இருக்கிற பல இன்பங்கள் அழிந்து போகிற இன்பம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். கவனியங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். இன் அதர் வேர்ட், சொல்லுகிறேன், they are, அதாவது மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற ஒன்று அன்பா நிரந்தரமானது. இன்றைக்கு மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கவனியங்கள், உலகம் கொடுக்கிற ஒன்று லஸ்ட்ஃபுல், இச்சைக்காக, அது ரொம்ப நாள் நிற்காது. அந்த வசனத்தை படிக்கிறேன், 11:25, 11:25, அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். அப்படியானால் இட் cannot stand for long time. ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், ஸ்டாண்ட் ஃபார் எவர் அண்ட் எவர். உலகம் கொடுக்கிறது அனித்தியமான, தேவன் கொடுப்பது நித்தியமான, லஸ்ட்ஃபுல். அது ஒரு இச்சை. சில பேர் சாப்பாட்டு கூட இருக்கலாம், அது ஒரு கவர்ச்சி, ஒரு மாயை. பார்க்கலன்னா தூக்கம் வரல, பேசலன்னா தூக்கம் வரல, அதெல்லாம் ஒரு இச்சை. பாருங்களேன், வீட்டில் இருக்கிற பொருளை அடகு வைத்து அவன் குடிக்கிறான், பாத்திரங்களை அடகு வைக்கிறான், மனைவியின் நகைகளை அடகு வைக்கிறான். இல்லாட்டா ஒரே போராட்டம். வீட்டில் என்னெல்லாம் இருக்குதோ, சில குடும்பங்களை பார்க்குறேன், டிவி கூட அடகு வைக்கிறாங்க. பலவற்றை அடகு வைத்துத்தான் தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிறான். திரும்ப சொல்லுகிறேன், இட்ஸ் எ, கவனிங்க, இட்ஸ் எ லஸ்ட்ஃபுல். ஆனால் தேவன் கொடுப்பது எல்லாம், கவனிங்கள், என்ஜாயபிள். திரும்ப சொல்லுகிறேன், என்ஜாயபிள். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அன்பாலே, அது தேவன் கொடுக்கிற ஒன்று நிரந்தரமானது, நித்தியமானது, மேன்மையானது. இன்னொன்று, உலகம் கொடுக்கிற ஒன்று, இட் மேக்ஸ் யூ என்ஸ்லேவிங். இந்த 3 காரியங்கள் சொல்லுகிறேன். என்ஸ்லேவிங், உங்களை அடிமைப்படுத்தி விடும். அது வெளியே வர ரொம்ப கஷ்டம். அது வெளியே வர்றது ஒரு மிக கடினம். நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு குடிப்பழக்கம், வெளியே வர முடியல. ஒரு புகைப்பழக்கம், வெளியே வர முடியல. சில காரியங்கள் வெளியே வர முடியல. இட்ஸ் எ என்ஸ்லேவல். 25ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி மாறும் என்று சொன்னால், 2 வார்த்தை, தேவனுடைய ஜனங்கள். அந்த உறவுகள் வரும், தேவனுடைய பிள்ளைகள் வரும்போது, அந்த உறவுகள் வரும்போது, அந்த ஐக்கியம் வரும்போது, தேவனுடைய தொடர்பு வரும்போது, அன்பானவர்களே, இட்ஸ் என்ஜாயபிள். அது மகிழ்ச்சிக்குரியா இருக்கும், இல்லாவிட்டா துன்பங்களாய் மாறும். 3 வார்த்தைகள். நம்பர் 1, என்ஸ்லேவிங். நம்பர் 2, அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எஃபிமெரல். அது சற்று பழக்கம் இல்லாத வார்த்தை. திரையிலே பாருங்கள். உன்னுடைய கருத்து என்னவென்றால், குறுகிய காலம், அடுத்து நிலையற்றது, உறுதியற்றது, ஸ்திரமற்றது. அதாவது இட் இஸ் அந்த 3 இந்த ஈழ வரத்துக்காக, என்ஜாயபிள், மகிழலாம், ஆனால் சந்தோஷம் இல்லை. இட் இஸ் என்ஸ்லேவிங், அடிமைப்படுத்திவிடும். 3வது, எஃபிமெரல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், குறுகியது, தற்காலிகமானது, நிலையற்றது, உறுதியற்றது, ஸ்திரத்தன்மையற்றது. நீர்க்குமிழி போல
கொஞ்ச நாள் இருந்து காணாமல் போகுது. அன்பானவர்களே, அது ஒரு நிமிஷம் அழகா இருக்கும் பார்க்க, அடுத்து அது உடைந்து போகும். உலகம் கொடுக்கிற ஒன்று தேவனுக்கு புறம்பானது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தகாத உறவு தேவனுக்கு புறம்பானது. இந்த சரீரம், குடி, மது, அதாவது போதைப் பொருள், இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா. சட்டத்திற்கும் புறம்பானது, ஆண்டவருக்கும் புறம்பானது. அதனாலதான் பாருங்க, எங்க பார்த்தா போதைப் பொருள் ஏன் பிடிக்கிறாங்க அரசாங்கத்துல? கள்ளச்சாராயத்தை பிடிக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் சாராயம் விற்குது, அது அடுத்த விஷயம். பட் போதைப் பொருள் பிடிக்கப்படுகிறது. இட் இஸ் லா, அதாவது இட் இஸ் அன்லாஃபுல், சட்ட விரோதமானது. அவன் மனிதனுக்கு எதை செய்யறான்? சட்டத்து விரோதமான ஒன்றை. அது குடும்ப தவறான உறவா இருக்கலாம், நிறைய பேர். ஆனா அவங்களும் இன்னைக்கு ஊழியம் பண்றாங்க. அதான் பெரிய காரியம். நீங்க பண்றதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதா? இட்ஸ் லாஃபுல் ஆர் அன்லாஃபுல்? ஆனா தேவன் கொடுக்கிற ஒன்று, அன்பானவர்களே, இது தேவன் கொடுக்கிற அந்த இன்பத்தை தவறாய் பயன்படுத்த வேண்டாம். 1 கொரிந்தியர் 7:31, 1 கொரிந்தியர் 7:31 அதுல போட்டிருக்குது, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதவர் போல இருக்க வேண்டும். இந்த வார்த்தை கவனிங்கள். இன்றைக்கு ஜனங்கள் அதை அனுபவிக்கிறாங்களே, இப்படி சொன்னாங்க புரியும். Some people are used, some people are abused, some people are misused. தேவன் கொடுக்கிற இன்பத்தை கவனிங்கள் அன்பானவர்களே, சரியா அனுபவிங்க. ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது தகாத விதமாய். அப்படியானால் கவனியுங்கள், தேவனுடைய அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு தகாத விதமாய் அல்ல, தகுந்த விதமாய். சில பேர்கிட்ட பணம் இருக்கிறதுனால நீங்க கவனிங்க, டோன்ட் மிஸ்யூஸ். உங்கள் பணத்தை, உங்கள் நேரத்தை, உங்கள் சரீரத்தை டோன்ட் மிஸ்யூஸ். தகாத விதமாய். இந்த மிஸ்யூஸ் என்ற வார்த்தை 11:25 அதுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, they are misusing God's blessing. தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், முதல் குறிப்பு இச்சைக்குரிய காரியங்கள். இரண்டாவது, தேவனுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட இன்பங்கள், pleasure which are lawful. தேவன் விரும்புகிற அந்த இன்பம், தேவனோடு, தேவ ஜனங்களோடு, தேவ சமூகத்தோடு. கவனிங்கள், அந்த இன்பத்தை தவறாய் பயன்படுத்தப்பட வேண்டாம். டோன்ட் அபியூஸ். நிறைய பேர் தேவனுடைய அந்த காரியங்களை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். தேவன் தந்த வாழ்க்கை, தேவன் தந்த பணம், தேவன் தந்த அறிவு, தேவன் தந்த அழகு, டோன்ட் அபியூஸ் இட். இன் அதர் வேர்ட், டோன்ட் மிஸ்யூஸ் இட். அது தவறாக பயன்படுத்தாதீங்க. அழகு தந்திருக்கிறார், அறிவு தந்திருக்கிறார், பணம் தந்திருக்கிறார், மேன்மை தந்திருக்கிறார், அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். டோன்ட் மிஸ்யூஸ். இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். ரோமர் 13:14 13:14. டோன்ட் மிஸ்யூஸ். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல். ஆங்கிலத்தில் டோன்ட் மிஸ்யூஸ். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, துரிச்சைகளுக்கு இடமாய் பேணாமல். தவறான ஒன்றுக்கு டோன்ட் மிஸ்யூஸ். அது எது வேணா இருக்கலாம். உங்கள் நேரங்கள், உடைய காலங்கள், உடைய படிப்பு, எது வேணா இருக்கலாம். ஒரு வசதி கொடுத்திருக்கிறார், ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறார். டோன்ட் மிஸ்யூஸ். யூஸ் இட் ஃபார் காட். அதே வழி டோன்ட் அபியூஸ். அதை நீங்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், தேவன் கொடுக்கிற ஒன்று பிளஷர் which are lasting. தேவன் கொடுக்கிற ஒன்று நிரந்தரமானது. 3 காரணம் சொல்லுகிறேன். லஸ்ஃபுல், இரண்டாவது லாஃபுல், மூன்றாவது லாஸ்டிங். நிற்கிற ஒன்று, நிலை நிற்கிற. ஆரம்பத்திலே சொன்னேன் 16:11. நிரந்தரமானது, நித்தியமானது, நீடித்த ஒன்று. கவனிங்கள், ஒரு 3 காரியங்கள். நம்பர் 1, the secret of the lasting pleasure. தேவன் கொடுக்கிற அந்த நிரந்தரமான இன்பத்துக்கு ரகசியம் என்னவென்றால், அவர் வார்த்தை, அவர் சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய உறவு. the secret, அதான் ரகசியம். 2வது, அதனுடைய கால அளவு. அது எப்படி இருக்கும் தெரியுமா? 11ஆம் வசனம் நிரந்தரமாய். 3வது the supply, 16:11 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தருகிறார்.
அந்த வசனப்படிங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறார். In other word, God supply the lasting pleasure. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாம் தரமான ஒன்றை அல்ல, முதல் தரமான ஒன்றை தேவன் தர விரும்புகிறார். இந்த உலகம் கொடுப்பதெல்லாம் செகண்ட் ஹேண்ட், ஆனால் தேவன் தருவது தி பெஸ்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்காக ஆண்டவர் சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பு வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசலிலே இன்பங்கள் உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பேரின்பம் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது இச்சைக்குரிய இன்பங்கள் அல்ல. இட்ஸ் நாட் லஸ்ட்ஃபுல் pleasure which is lawful. தேவன் விரும்புகிற, தேவன் அங்கீகரிக்கிற அந்த இன்பங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஆனந்தம், உங்களுடைய வலது பாச நித்திய பேரின்பம். இதற்கு கொடுக்கிற அந்த பேரின்பத்திற்கு எல்லை இல்லை. எல்லை இல்லாத என்பால் என் உள்ளம் கவர்ந்தவரே, உங்களுடைய சமூகத்தில் மட்டும்தான் ஆனந்தம். சமூகவின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, நிலையற்ற சந்தோஷம் அல்ல, நோயுற்ற சந்தோஷம் அல்ல, ஒத்துவரா சந்தோஷம் அல்ல, உறுதியற்ற சந்தோஷம் அல்ல, நிலையான, உறுதியான, ஸ்திரமான, நித்தியம் வரைக்கும் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்யும். இதிலெல்லாம் பிள்ளை அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், வெளியே கொண்டு வாரும். உங்களுடைய சமூகத்தின் ஆனந்தத்தால், உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். everlasting joy, the lawful joy, not the lusting joy. இச்சைக்குரிய மகிழ்ச்சி அல்ல, வார்த்தைக்குரிய மகிழ்ச்சி, நித்தியத்திற்குரிய மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்பது பிள்ளைகளே, அவர் தரும் மகிழ்ச்சி, அவர் தரும் சந்தோஷம் நிரந்தரமானது, நித்தியமானது. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசுவா இருக்குமே ஆனால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில, அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே, ஆமென், ஹல்லேலூயா. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.